கேன்சர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாத்துக்கும் வரது பயம். அப்புறம் செலவு. எப்படி அந்த செலவை நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம்? அவ்வளோ சிகிச்சை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தோணும். அதுவே உங்ககிட்ட ஒரு பைசா கூட இல்லைனாலும் உங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இது கனவு மாதிரி இல்லை. எஸ், இந்த கனவை நிஜமாக்கின ஒரு தெரியாத முகம்தான் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்டோட ஹீரோ. அவங்க ஒரு $1 பில்லியன் ஹாஸ்பிட்டலை கட்டினாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது. ஹாஸ்பிட்டலில் வீடாக நினச்சி ஹாஸ்பிட்டல் வார்ட்லேயே தங்கினாங்க. எஸ், நம்ம இன்னைக்கு டாக்டர் வி சாந்தாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஏன் ஜனா இந்த மாதிரி கதைகளை பற்றி பேசுறீங்கன்னு. ஏன்னா நம்ம சக்ஸஸ்னா நம்ம காசுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் டாக்டர் சாந்தாவோட ஃபேமிலியை பாருங்கள். தாத்தா சர் சிவிராமன், அப்புறம் அவங்க சித்தப்பா சந்திரசேகர் 2 பேரும் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. அவங்க நினைச்சிருந்தா அமெரிக்காவில் செட்டில் ஆகி கோடியா சம்பாதிச்சிருக்கலாம். அவங்க அப்படி இருந்ததில்ல. 1954 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஒரு சின்ன குடிசை மருத்துவமனை ஆரம்பிச்சாங்க. அங்க டாக்டர் வி சாந்தா அவங்களோட ஜாயின் ஆகி அங்க மருத்துவம் பார்த்தாங்க. அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, தங்குறதுக்கு ரூம் கிடையாது. ஆனாலும் அந்த மக்களுக்கு அவங்க சிகிச்சையை கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவங்களை பத்தி எப்படிங்க பேசாம இருக்கிறது? அந்த காலத்துல ஒரு பொண்ணா தனியா நின்று ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு பக்கம் ஆப்ரேஷன் சர்ஜரின்னு எல்லாமே பண்ணாலும் இன்னொரு பக்கம் தெருவா போய் $1 $2 பிச்சை எடுக்காத குறியா நிதியை திரட்டினாங்க. இப்படி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டினாங்க. அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் தான் இன்னைக்கு இருக்கிற அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட். அந்த ஹாஸ்பிட்டல் கட்டின உடனே நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் ஏழைகளுக்கு இலவசமாக கேன்சருக்கு சிகிச்சையை கொடுத்தாங்க. 65 வருஷமா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ரூமில் தான் தங்கி இருந்தாங்க. ஒரு கல்யாணம் பண்ணிக்கல, சொத்து சேர்த்துக்கல, எல்லாமே மக்களுக்காக ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு சின்னதா ஒரு தோல்வி, ஒரு சின்னதா கஷ்டம் வந்த உடனே நம்ம யோசிப்போம், ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா எப்பயும் அப்படின்னு தோணும். ஆனா டாக்டர் சாந்தா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அது என்ன தெரியுமா? நம்ம ஃபோக்கஸ் நம்ம கோல் மேல இருந்ததுன்னா நம்மளுக்கு வர கஷ்டம் எல்லாமே ரொம்ப சின்னதா தெரியும். அப்படிதான் அவங்க 65 இயர்ஸ் ஒரே ஒரு கோல் மேலதான் இருந்தாங்க. அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே அந்த 65 வருஷமும் ஏழைகளுக்கு இலவசமா சிகிச்சை பண்ணணும்னு இருந்தது. அவங்க 65 வருஷமா விடாம ஓடுனதுனாலதான் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் நல்லா இருக்காங்க. நீங்க உங்க கரியர்லயோ உங்க லைஃப்லயோ ஒரு கஷ்டத்துல இருக்கலாம். உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற வசதி டாக்டர் சாந்தா 1954 ஆரம்பிச்சப்போ இருந்த வசதி விட அதிகமா கம்மியா? பதில் உங்களுக்கே தெரியும். டாக்டர் சாந்தா இன்னைக்கு நம்மளோட இல்லை. ஆனா அவங்க கடைசியா ஒரு மெசேஜை சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நம்ம செல்வம்னா காசு கோடி கணக்கா இருந்தாதான் செல்வம்னு நினைக்கிறோம். ஆனா டாக்டர் சாந்தா சொன்னது என்ன தெரியுமா? சேவை தான் மிகப்பெரிய செல்வம்னு சொன்னாங்க. இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருக்க நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்த ஒரு செல்ஃப்லெஸ் பர்சனை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களையும் நம்ம செலிபிரிட்டி ஆகலாம். Stay curious, stay motivated. This is Jenna thinking with you. விச்சாதீங்க. அடுத்த சண்டே எபிசோட்ல இன்னொரு தெரியாத முகத்துடன்